கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அப்பம் என்று சொல்லுகிற பொழுது, அல்லது நமக்கு தெரிந்த பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரெட் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது பல படிகளை அது கடந்து போகிறது. அந்த தானியம் பிரெட்டாய் மாறுவதற்கோ அப்பமாய் மாறுவதற்கோ பல படிகளை கடந்து நம்முடைய கரத்திலே ஒரு அப்பமாகவோ அல்லது ஒரு பிரெட் ஆகவோ அது நம்முடைய கரத்திலே வருகிறது. விதைக்கப்பட வேண்டும், அது விதை வளர வேண்டும், சரியான பக்குவத்திலே அது அறுவடை செய்யப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அறுவடை செய்த தானியத்தை உலர்த்தி அதனுடைய அந்த தானியத்தை சரியாய் மாவு போன்று அதை அரைத்து பதத்திலே அதை வைத்து பின்பு கடைசியில நமக்கு கிடைக்கிறதான் ஒரு அப்பமோ அல்லது ஒரு பிரெட் என்று சொல்லி நம்முடைய பாஷையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது விளைச்சல் செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், பின்பு அதை நாம் சுட்டு அதை ஒரு அப்பமாய் அதை எடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜா கூட, நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய தேவன் கூட இதே மாதிரியை அவர் பின்பற்றி போயிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அவர் மனித அவதாரம் எடுத்து நமக்காய் பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார். பிதாவினுடைய அந்த கோபத்தை தன்னுடைய பலியினாலே அது நிவர்த்தி செய்ய வேண்டியதாய் இருந்தது. அவர் எல்லாவற்றை கஷ்டங்களையும் உலகத்தின் எல்லா பாவங்களை அவர் சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ராஜாவும் கூட அந்த தானியத்தை போல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியில ஒரு அப்பமாய் வருகிறதை போல இயேசு ராஜா நமக்காய் தன்னுடைய ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் உண்மையிலே அவர் ஒரு ஜீவ அப்பம்தான். அவர் சொன்னதை போலவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் அது நமக்கு செய்து காட்டியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இந்த அப்பத்தினுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அப்பம் நம்முடைய கைகளிலே வர வேண்டும். அந்த அப்பத்தை நாம் உண்ண வேண்டும், சாப்பிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசு ராஜா மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையே அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இயேசு ராஜா சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த வல்லமை இருக்கிறது. இயேசு சொன்னார், மை வேர்ட்ஸ் ஆர் வித் லைஃப் அண்ட் பவர். அதுல வல்லமை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்திலே நாம் இவ்விதமாய் படிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. The word of the Lord contains life and power in it. Hallelujah. இந்த வார்த்தைக்குள்ள வல்லமையும் ஜீவனும் அடங்கி இருக்கிறதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நாம் தாவீதினுடைய சங்கீதத்திலே எல்லாம் படிப்போம் என்று சொன்னால் அவன் சொல்லுகிறான், இது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மைகளை பார்க்கலாம்
இது மகா பெரியதாய் இருக்கிறது என்பதை சங்கீதங்களிலே அநேக இடங்களிலே சொல்லுகிறதை கவனிக்க முடியும். நான் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இட் கிவ்ஸ் லைஃப் டு யுவர் சோல். உன்னுடைய ஆத்துமாவை அது உயிர் அடையும்படி செய்கிறது. உன்னுடைய எண்ணங்களுக்கு இயேசுவின் எண்ணத்தை அது கொண்டு வருகிறது. It removes all the bad thoughts, evil thoughts, worldly thoughts. எல்லா உலகத்தினுடைய காரியங்களை அது எடுக்கிறது. உன்னுடைய உணர்ச்சிகளை, உணர்வுகளை இயேசுவுக்காய் உணர்வுள்ளவனாய் உன்னை மாற்றுகிறது. It brings life to your soul. உனக்கு நல்ல ஆசைகளை கொண்டு, it brings good desires to your life. உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ஆசைகளை இது கொண்டு வருகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உன்னை தேவனுக்காய் உயிரடையும்படி செய்கிறது. நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டு உலக பிரகாரமாய் நாம் இந்த உலகத்திலே வாழலாம். ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஒன்றே உன்னுடைய ஆத்துமாவை வாழ வைக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இந்த ஆத்துமா வாழுகிறதா, மரித்து போயிருக்கிறதா, அல்லது உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறதா என்பதை கூட அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலையில உன்னை இந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பாயா? இந்த வாரம் நாம் வார்த்தைகள் குறித்து தியானிக்க இருக்கிறோம். The word is very powerful and living. இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய அர்ப்பணிங்க. நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியாயும் வல்லமையுமாய் இருக்கிற அந்த வார்த்தைகள் நீர் ஜீவாப்பமாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த அப்பத்தை ஆண்டவரே எங்களுடைய ஆவி மனுஷனுக்கு, எங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு அதை போஜனமாய் கொடுக்கத்தக்கதான கிருபை, தயவை, வெளிப்பாடை நீர் எங்களுக்கு தாரும். இந்த நாளிலே உம்முடைய கிருபையினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்பி எங்களை நடத்தி ஆசீர்வதிப்பீராக. எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.